Hi everyone, welcome back. இந்த செஷனில் நம்ம கிளாஸ் 6th சப்ளிமெண்ட்ரி ரீடர் பால்ராம் கதாவோட லாஸ்ட் சாப்டர் 12 பார்க்க போகிறோம். ராம் கா ராஜ்யாபிஷேக். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் எப்படி ராம் வந்து சீதாவை ராவன் கிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாருன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அயோத்தியா போன பிறகு எப்படி அவருக்கு வந்து ராஜா பதவி கிடைக்குது, எப்படி அவரோட ராஜ்யாபிஷேகம் ஆகுது, அதை பற்றி தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். विभीषण चाहते थे कि राम कुछ दिन लंका में रुक जाएं, नई लंका में, उनकी लंका में. ஸோ விபீஷனோட ஆசை என்ன இருந்ததுன்னா, ராம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து லங்காலேயே ஸ்டே பண்ணணும்னு. அண்ட் இது ஒரு புது லங்காவாக இருந்தது, விபீஷனோட லங்காவாக இருந்தது. அதனால அவர் அந்த ஆசைப்பட்டார். उन्होंने अपनी इच्छा राम को बताई, उसका कारण भी. ஸோ அவர் வந்து ராம் கிட்ட தன்னோட ஆசையும் சொன்னார் அண்ட் அதோட ரீசனும் சொன்னார். मैं चाहता हूँ कि आप कुछ दिन यहाँ विश्राम कर ले, युद्ध की थकान उतर जाएगी. ஸோ அவர் வந்து ராம் கிட்ட சொல்கிறாரு, என்னோட ஆசை என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அண்ட் நீங்கள் வந்து யுத்தத்தில் கலந்து ரொம்ப டயர்டாகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட டயர்ட்னஸும் போயிடும், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு விபீஷன் சொல்கிறாரு. அண்ட் वैसे इसमें मेरा स्वार्थ भी है, आपका सानिध्य और रीति नीति सीखने का अवसर. பட் இதில் வந்து எனக்கு ஒரு சுயநலமும் இருக்குது. ஸ்வார்த்தனா சுயநலம். உங்கள் கூடயே நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா உங்கள் கூட இருந்து வந்து உங்ககிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஆப்னே யஹ நகரி தேக்கி பி தோ நஹி ஹை, அண்ட் நீங்கள் வந்து இந்த லங்காவை, இந்த சிட்டியை வந்து இன்னும் பார்த்தது கூட இல்லை, சரியா? அதனால நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படின்னு விபீஷன் வந்து ராம வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. ராம் நே லங்கா நகரிமே கதம் நஹி ரக்கா தா. ஸோ ராம் வந்து லங்கா சிட்டியில் வந்து அவர் காலை கூட வச்சதில்லை. सीता से मिलने हनुमान गए 2 बार, अंगद गए, लक्ष्मण भी हुआए विभीषण के राज तिलक के समय. ஸோ சீதாவை பார்க்கறதுக்கு வந்து ஹனுமான் 2 வாட்டி போயிட்டு வந்தார், அங்கத் கூட போனார் அண்ட் ஈவன் லக்ஷ்மணும் போயிட்டு வந்தார். எப்பன்னா விபீஷனோட ராஜ் திலக்கம் நடக்கும் போது வந்து லக்ஷ்மன் போய் பார்த்துட்டு வந்தார். ராம் உஸ் நகரி சே தூர் ஹி ரஹே. பட் ராம் வந்து அந்த சிட்டி, அந்த லங்கா சிட்டியில் வந்து அவர் காலடி கூட அங்கே எடுத்து வைக்கல. யஹ் சம்பவ் நஹி ஹை மித்ர, ராம் நே கஹா. ஸோ இது வந்து பாசிபிள் இல்லை ஃப்ரெண்ட் அப்படின்னு ராம் சொல்கிறாரு. வன்வாஸ் கே 14 वर्ष पूरे हो गए हैं, मैं तत्काल अयोध्या लौटना चाहता हूँ. ஸோ இந்த வனவாசத்தோட டைம் 14 years வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் இப்போ நான் இமீடியட்லி அயோத்தியாவுக்கு திரும்பி போகணும். भरत मेरी प्रतीक्षा कर रहे होंगे, जाने में विलम्ब हुआ तो वे प्राण दे देंगे. ஸோ பரத் வந்து எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அண்ட் நான் போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து தன்னோட உயிரே கொடுத்துருவாரு. उन्होंने प्रतिज्ञा की है, मैं उनकी प्रतिज्ञा से बंधा हूँ. ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, நீ 14 years முடிஞ்சு இமீடியட்டாக நீ அயோத்தியாவுக்கு வரலன்னா நான் வந்து என்னோட உயிரை கொடுத்துருவேன். ஸோ அதனால் பரத் அவளோட பிரதிஜாவே, அவளோட ப்ராமிஸை வந்து நான் கட்டுப்பட்டிருக்கேன். ஸோ இமீடியட்லி நான் அயோத்தியாவுக்கு திரும்பி ஆகணும் அப்படின்னு ராம் சொல்கிறாரு. விபீஷன் ராம் சே அலக் நஹி ஹோனா சாஹதே தே. ஸோ விபீஷன் வந்து ராம் கிட்டேருந்து பிரியறதுக்கு அவருக்கு ஆசையே இல்லை. उनका अनुरोध राम ने अस्वीकार कर दिया था, पर वे निराश नहीं थे. ஸோ ராம் வந்து விபீஷனோட ரிக்வெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணல, பட் இருந்தாலும் வந்து அவர் ரொம்ப சேடாக இல்லை. इस बार उन्होंने एक नया प्रस्ताव रखा. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு புதுசாக அவர் ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. என்னென்னா, मेरी इच्छा है कि मैं आपके राज्याभिषेक में उपस्थित रहूं, मुझे अपने साथ चलने की अनुमति दें. ஸோ இந்த வாட்டி அவர் இன்னொரு ரிக்வெஸ்ட் என்ன வைக்கிறாருன்னா, என்னோட ஆசை என்னன்னா நான் உங்களோட ராஜ்யாபிஷேகத்தில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நீங்களும் என்ன உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க, அதுக்கு எனக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு விபீஷன் கேட்குறாரு. ராம் ने उनका आग्रह स्वीकार कर लिया, बोले आप मेरे लिए यात्रा की व्यवस्था कर दें. ஸோ ராம் வந்து விபீஷன் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாரு அண்ட் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னோட ட்ராவலுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு ராம் சொல்கிறாரு. ராம் ने विभीषण की विनती मान ली तो सुग्रीव और हनुमान आगे आए. ஸோ விபீஷனோட ரிக்வெஸ்ட் வந்து ராம் ஒத்துட்டு பிறகு ஈவன் சுக்ரீவன் ஹனுமானும் வந்து வரத்துக்கு ஆசைப்பட்டாங்க. ராம் ने उन्हें भी अयोध्या आमंत्रित किया. ஸோ ராம் வந்து அவங்களையும் சுக்ரீவன் ஹனுமானையும் வந்து अयोध्याவுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணார். விபீஷன் का पुष्पक विमान उन्हें ले जाने के लिए तैयार था. ஸோ விபீஷனோட ஃப்ளாரல் ஏர்க்ராஃப்ட் வந்து அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விமானன்றது லிட்ரல் மீனிங் வந்து ஏர்க்ராஃப்ட், பட் நம்ம இப்போ மாடர்ன் ஏர்க்ராஃப்ட் வச்சு கம்பேர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இமேஜின் எனி கைண்ட் ஆஃப் அ வெஹிக்கிள், மேலே பறக்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம்.
நம்ம ஃபேரி டேல்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட். ஸோ விமான் की उड़ान भरने तक वानर सेना वहीं रही. विमान जाने के बाद वे कूदते फाफते किष्किंधा की ओर चल पड़े. ஸோ விமான் அதாவது ஏர்க்ராஃப்ட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வானர் சேனை வந்து அங்கேயே தான் இருந்தது. அந்த ஏர்க்ராஃப்ட் ஸ்டார்ட் ஆன பிறகு வந்து அங்கே இருக்கிற வானர்கள் எல்லாம் குதிச்சுட்டே किष्किंधा போயிட்டாங்க. विभीषण ने अपने कोषागार से उन्हें रत्नाभूषण दिए थे. उनकी वर्षा की थी उसी विमान से. एंड विभीषण வந்து வானர்களுக்கெல்லாம் வந்து அவரோட ட்ரெஷரியிலேருந்து வந்து நிறைய ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு ஜுவல்லரிஸ் இது எல்லாமே கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, அவர் போகிற ஏர்க்ராஃப்ட்லேருந்து அந்த வெஹிக்கல்லேருந்து மேலேருந்து மழை வர மாதிரி தூக்கி போட்டார் மேலேருந்து. वानरों के लिए ये मनोरंजन था जिसे जो मिला लूटा. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற வானர்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருந்தது. யாருக்கு என்ன ஜுவல்லரி கிடைச்சதோ அவங்க எடுத்துட்டு किष्किंधा திரும்பி போயிட்டாங்க. विमान लंका से चला. उड़ान भरने के बाद उसने उत्तर दिशा पकड़ी. सो एयरक्राफ्ट स्टार्ट आने பிறகு அது டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் போச்சு. அது जिधर अयोध्या नगरी थी. ஸோ டுவர்ட்ஸ் த நார்த் தான் அயோத்தியா நகரி இருந்தது, அதனால அந்த பக்கம் போச்சு. राम सीता के साथ बैठे थे. मार्ग में पड़ने वाले प्रमुख स्थान बताते जा रहे थे. ஸோ ராம் வந்து சீதா கூட உட்காந்துட்டு இருந்தாரு. அண்ட் ஆன் தி வே வந்து வர எல்லா முக்கியமான பிளேசஸ் எல்லாம் வந்து அவர் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாரு சீதா கிட்ட. रावण सीता का हरण कर उसी मार्ग से लाया था पंचवटी से. ஸோ பஞ்சவட்டியிலிருந்து அவர் ராவன் வந்து सीताவை கடத்திட்டு வரும்போது அதே வழியா தான் வந்தாவன். उस समय सीता ने वे स्थान ठीक से नहीं देखे थे. स्थानों के नाम उन्हें ज्ञात नहीं थे. ஸோ அந்த டைம் அந்த சிச்சுவேஷன்ல வந்து சீதானால வந்து எந்த பிளேஸுமே வந்து சரியா பார்க்க முடியல. அண்ட் அவங்களுக்கு வந்து எந்த பிளேஸ் பேரும் அங்க தெரியல. पहले रणभूमि पड़ी, फिर वह पुल जिसे नल और नील ने बनाया था. ஸோ ஆன் தி வே ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்ததே வந்து ரணபூமி, அதாவது யுத்த பூமி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிட்ஜை பார்த்தாங்க. नल एंड नील कटना அந்த ब्रिज, அது பேர் வந்து सेतु बंद. किष्किंधा रास्ते में था. वानरराज सुग्रीव की राजधानी थी. ஸோ ஆன் தி வே வந்து किष्किंधा नगரம் இருந்தது, सुग्रीवोட किंगडम. सीता के आग्रह पर विमान किष्किंधा में उतरा. सुग्रीव की रानियों तारा और रूपा को लेने. ஸோ ஆன் த ரிக்வெஸ்ட் ஆஃப் சீதா வந்து அந்த விமானம் வந்து கிஷ்கிந்தால கீழே இறங்கி வந்துச்சு. அண்ட் இறங்கி யாரை கூட்டிட்டாங்கன்னா அவங்க சுக்ரீவோட ராணி தாரா அண்ட் ரூபாவையும் கூட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. आगे ऋषिमुख पर्वत पड़ा और उसके बाद पंपा सरोवर. उसकी सुंदरता अद्भुत थी. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஷிமுக் பர்வத்தை பார்த்தாங்க அண்ட் பம்பா ரிவரை பார்த்தாங்க. அந்த பம்பா ரிவரோட அழகு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது. राम ने सीता को एक पतली चमकती हुई रेखा दिखाई. ஸோ ராம் வந்து சீதா கிட்ட வந்து மேலேருந்து ஒரு மெலிசா ஷைனிங்காக ஒரு ஷைன் ஆகிற ஒரு லைன் மாதிரி மேலேருந்து தெரிஞ்சது, அதை காமிச்சார் அவர். सीते देखो ये गोदावरी नदी है, ऊंचाई से इतनी छोटी दिख रही है. ஸோ சீதா இது பாரு, இந்த மெலிசா த்ரெட் மாதிரி தெரியுது இல்லையா, அது வேற எதுவும் இல்லை, அது வந்து கோதாவரி ரிவர், மேலேருந்து வந்து எவ்வளோ சின்னதாக தெரியுது அப்படின்னு ராம் சொல்கிறாரு. इसी के तट पर पंचवटी है, देखो हमारी पर्णकुटी अब भी बनी हुई है. ஸோ இந்த ரிவரோட ஓரத்தில் தான் பஞ்சவட்டி இருக்குது அண்ட் அங்கே தான் நம்மளோட குடிசை இன்னமும் இருக்குது அப்படின்னு ராம் சொல்லும் போது सीता ने आंखें बंद कर ली, जैसे पंचवटी को पुनः देखने से डर रही हूँ. उन्हें पूरा घटनाक्रम याद आ गया. ஸோ இதை கேட்டோடனே சீதா வந்து கண்ணை மூடிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பஞ்சவட்டியை பார்த்தோன்னே மறுபடியும் அந்த ஃபுல் இன்சிடென்ட் வந்து கண்ணு முன்னாடி வந்துருச்சு அண்ட் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. गंगा यमुना के संगम पर ऋषि भरद्वाज का आश्रम था. विमान वहाँ उतरा. ஸோ கங்கா அண்ட் யமுனா ரிவர் ரெண்டுமே ஜாயின் ஆகிற இடம் பேர் தான் சங்கம். ஸோ அந்த இடத்துல வந்து ரிஷி பரத்வாஜோட ஆசிரமம் இருந்தது. ஸோ விமானம் வந்து அங்கே இறங்குச்சு. सबने रात वहीं बिताई, ऋषि का आग्रह था. राम उसे टाल नहीं सके. ஸோ ரிஷியோட ரிக்வெஸ்ட்னால வந்து எல்லாருமே வந்து அங்கே நைட் ஸ்பெண்ட் பண்ணாங்க அண்ட் ரிஷி சொன்னதுனால ராம்னால இதை அவாய்டும் பண்ண முடியல. वहीं से उन्होंने हनुमान को अयोध्या भेजा, भरत को उनके आगमन की पूर्व सूचना देने के लिए. ஸோ அங்கிருந்து வந்து ராம் வந்து ஹனுமானை அயோத்தியா காமிச்சு வச்சாரு, போய் பரத் கிட்ட அவங்க வர நியூஸை வந்து முன்னாடியே சொல்லி. राम सीधे अयोध्या नहीं जाना चाहते थे. उनके मन में एक प्रश्न था, एक संशय. ஸோ ராம் வந்து டைரக்ட்லி அயோத்தியா போகணும்னு நினைக்கல. அவரோட மனசில் வந்து ஒரு கேள்வி இருந்தது, ஒரு டவுட் இருந்தது. 14 वर्ष की अवधि कम नहीं होती. ஸோ 14 இயர்ஸோட டைம் பீரியட் வந்து
ஒரு சின்ன டைம் பீரியड, इट्स अ वेरी लॉन्ग गैप. कहीं इस अवधि में भरत को सत्ता का मोह तो नहीं हो गया. ஸோ ஒருவேளை இந்த டைம் பீரியடில் வந்து பரத்தோட மனசு மாறி இருக்கலாம். அண்ட் மேபி பரத் வந்து अयोध्याவை ரூல் பண்ணணுன்ற ஆசை அவருக்குள்ள வந்திருக்கலாம். हनुमान को अयोध्या भेजते हुए उन्होंने यह प्रश्न रखा था. ஸோ ஹனுமானை வந்து அயோத்தியா அனுப்பும் போது ராம் வந்து அவரோட கேள்வி வந்து ஹனுமான் கிட்ட சொன்னார். कहा, हे वानर शिरोमणि, आप भरत को मेरे आने की सूचना दीजिएगा. ஸோ ஹே ஹனுமான், நீங்கள் வந்து பரத் கிட்ட போய் நான் வர இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ध्यान से देखिए कि यह समाचार सुनकर उनके चेहरे पर कैसे भाव आते हैं. அண்ட் நீங்கள் வந்து இந்த விஷயம் சொல்லும் போது அவரோட முகத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு इमोशंस வருது, எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னு நீங்கள் கவனமாக பாருங்கள். यदि भरत को इस सूचना से प्रसन्नता नहीं हुई तो मैं अयोध्या नहीं जाऊँगा. ஸோ நீங்கள் இந்த விஷயம் சொல்லும் போது பரத்தோட ஃபேஸில் வந்து எந்த ஹாப்பினஸும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக அயோத்தியாவுக்கு திரும்பி போக மாட்டேன். भरत राजकाज संभाले, इसमें मुझे कोई आपत्ति नहीं. ஸோ பரத் வந்து அவரே எல்லா கிங்டமையும் பார்த்துக்கிட்டு அவர் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிட்டோம், இதில் வந்து எனக்கு எந்த விதமான ஆப்ஜெக்ஷனும் இல்லை. ஹனுமான் வாயு வேக் சே சலே ஜெய்சே உட் ரஹே ஹோ. ஸோ ஹனுமான் வந்து பயங்கர ஸ்பீடாக அங்கேருந்து கிளம்புனாரு. அவரை பார்க்கும்போது பறக்கிற மாதிரியே இருந்தது, அவ்வளோ ஸ்பீடாக அவர் நடந்து போயிட்டு இருந்தார். मार्ग में निषाद राज घू से भेंट की, उनसे अयोध्या का हाल जाना. ஸோ ஆன் தி வே வந்து அவர் நிஷாத் ராஜை மீட் பண்ணார். அவங்க கிட்ட நிறைய அயோத்தியா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு. वहाँ से नंदीग्राम पहुँचे एंड அங்கேருந்து வந்து அவர் நந்திகிராம்ன்ற ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆனார். उन्होंने भरत से कहा, श्री राम के वनवास की अवधि पूर्ण हो गई है, वे लौट रहे हैं. அண்ட் அவர் அங்கே போயிட்டு பரத் கிட்ட சொல்கிறாரு, ஸ்ரீராமோட வனவாசம் டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு அண்ட் அவர் திரும்பி வந்துட்டுருக்காரு. प्रयाग पहुँच चुके हैं, मैं उन्हीं की आज्ञा से आपके पास आया हूँ. அண்ட் அவர் வந்து பிரயாக் ரீச் ஆயிட்டாரு, அவர் சொன்னதுனால தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு भरत கிட்ட சொல்கிறாரு. भरत की प्रसन्नता का ठिकाना न रहा, आँखों में खुशी के आंसू थे. ஸோ இதை கேட்டோன்னே பரத் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு அண்ட் இந்த சந்தோஷத்தில் வந்து அவர் கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. वे बार बार हनुमान को धन्यवाद दे रहे थे ये शुभ सूचना उन तक पहुंचाने के लिए. அண்ட் அவர் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னதுக்காக ஹனுமானுக்கு தேங்க்யூ சொல்லிகிட்டே இருந்தார். उनके चेहरे पर केवल एक भाव था, प्रसन्न था. அண்ட் அவரோட ஃபேஸில் வந்து ஒரே ஒரு இமோஷன் தான் இருந்தது, அது என்னென்னா ஹாப்பினஸ். हनुमान उनसे विदा लेकर आश्रम लौट आए राम के पास. அண்ட் இதுக்கப்புறம் ஹனுமானும் அங்கேருந்து கிளம்பிட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டாரு ராம் கிட்ட. अगली सुबह प्रयाग से श्रृंगवेरपुर होते हुए राम का विमान कुछ ही देर में सरयू नदी के ऊपर पहुंच गया. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் பிரயாக்லேருந்து கிளம்பி அவங்க ஸ்ருங்கவேர்பூர் க்ராஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவங்களோட அந்த ஏர்கிராஃப்ட் வந்து सरयू रिवर மேலே பறந்துட்டு இருந்தது. दूर अयोध्या नगरी के भवनों के शिखर दिखाई देने लगे. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது தூரத்துலேருந்து அயோத்தியா சிட்டியோட பில்டிங்ஸோட டாப் வந்து தூரத்துலேருந்து தெரிய ஆரம்பிச்சிருது. सबने अयोध्या को प्रणाम किया. ஸோ எல்லாரும் அயோத்தியாவை அங்கிருந்தே வணங்கினாங்க. उधर भरत से सूचना पाकर अयोध्या में उत्सव की तैयारियां होने लगी. ஸோ அங்கே வந்து பரத் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அயோத்தியாவில் வந்து செலிப்ரேஷனுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நகர் को सजाया गया एंड सिटिயை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணாங்க. शत्रुघ्न राज्याभिषेक की व्यवस्था में लग गए. एंड शत्रुघ्न வந்து ராமோட राज्याभिषेकोட எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. महल से तीनों रानियां नंदीग्राम के लिए निकल पड़ी. कौशल्या सबसे आगे थी. ஸோ ஈவன் பேலஸ்ல இருந்து வந்து 3 ராணியும் வந்து நந்திகிராமுக்கு கிளம்பிட்டாங்க அண்ட் கௌசல்யா தான் முன்னாடி எல்லாரோட முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. उन्हें पता था कि राम सबसे पहले भरत से भेंट करेंगे. एंड அவங்களுக்கு தெரியும் राम फर्स्ट வந்த உடனே வந்து भरत தான் மீட் பண்ணுவாருன்னு. राम का विमान नंदीग्राम उतरा, उनका भव्य स्वागत हुआ. ஸோ ராமோட விமானம் வந்து நந்திகிராமும் இறங்குச்சு அண்ட் எல்லாருமே வந்து அவங்கள ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணாங்க. ஆகாஷ் ராம் கே ஜெயகோஷ் சே गूंज उठा. ஸோ வானத்தில் வந்து ஒரே ஒரு பேரோட சத்தம் தான் கேட்டுட்டு இருந்தது, ஜெயகோஷ் கேட்டு இருந்தது, அது வந்து ராமோட பேர் தான். राम ने विमान से उतरकर भरत को गले लगाया. ஸோ ராம் வந்து விமானத்துலேருந்து இறங்கி பரத்தை கட்டி பிடிச்சிட்டாரு. माताओं को प्रणाम किया एंड அவங்களோட அம்மா வந்து வணங்கினார் அவர். भरत भागते हुए आश्रम के भीतर गए, राम की खड़ाऊ उठा लाए. ஸோ பரத் வந்து ஓடி போய் ஆசிரமத்துலேருந்து உள்ளே இருந்து வந்து
ராமோட செருப்பு, ராமோட சாண்டல்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தார். जिसे सिंहासन पर रखकर उन्होंने 14 वर्ष राजकाज चलाया था. ஸோ இந்த சாண்டல்ஸ், இந்த செருப்பை வச்சு தான் அவர் சிங்காசனத்தில் வச்சு தான் இந்த 14 இயர்ஸ் வரைக்குமே வந்து அவர் அயோத்தியாவை ரூல் பண்ணார். ஜுக்கர் அப்னே ஹாத்தோ சே ராம்கோ பெஹனாயி, குனிஞ்சு வந்து அவரே ராமோ காலில் வந்து அந்த செருப்பு வந்து போட்டு விட்டார். மிலன் கா யह दृश्य अद्भुत था, सबके चेहरों पर प्रसन्नता थी. ஸோ இந்த மீட்டிங் எல்லாருமே வந்து மீட் பண்ணுற இந்த சீன் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லாருடைய ஃபேஸில் வந்து ஹாப்பினஸ் தான் இருந்தது. சப்கி ஆங்கே குஷிக்கே ஆசுவும் சே நம் थी. ஸோ எல்லாருடைய கண்லேயும் வந்து சந்தோஷத்தில் கண்ணீரே வந்துருச்சு. ராம் லக்ஷ்மण ने नंदीग्राम में तपस्वी बाना उतार दिया, दोनों को राजसी वस्त्र पहनाए गए. ஸோ ராம் லக்ஷ்மண் ரெண்டு பேருமே வந்து நந்தி கிராமத்துலேயே அவரோட அந்த சாமியார் ட்ரெஸ் வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் ராஜா மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டாங்க. ஜன் சமூह ராம் கி ஜெய்கார் கர்த்தா அயோத்தியா के लिए चला. ஸோ எல்லாருமே வந்து அயோத்தியாவுக்கு கிளம்பிட்டாங்க. शोभा यात्रा की छटा देखने योग्य थी. ஸோ இந்த ஒரு ஜேர்னி வந்து நந்தி கிராமத்துலேருந்து அயோத்தியா போகிற ஒரு जर्नी வந்து ரொம்ப அழகா இருந்தது. नंदीग्राम से चलने के पूर्व राम ने पुष्पक विमान को कुबेर के पास भेज दिया. ஸோ நந்திகிராமத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ராம் அவர் ஒரு ஃப்ளாரல் ஏர்கிராஃப்ட்ல வந்து இறங்கினார் இல்லையா, ஸோ அதை வந்து குபேர் கிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு. वह विमान कुबेर का ही था, रावण ने उसे बलात् छीन लिया था. ஸோ ராவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து குபேரோட அந்த புஷ்ப விமானத்தை புடுங்கி வச்சிட்டு இருந்தாங்க, அதை வந்து இப்ப ராம் வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. सची धजी अयोध्या नगरी राम के दर्शन पर आह्लादित थी. ஸோ ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகியிருந்த அயோத்தியா வந்து ராம் வந்தோடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நகர்வாசி பிரசன்ன थे, उन्हें उनके राम वापस मिल गए थे. ஸோ ஈவன் மக்கள் எல்லாம் கூட, நகர்வாசிகள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட ராம் திருப்பி கிடச்சிட்டாரு. மாதாயே பிரசன்ன थी, उनका पुत्र लौट आया था. ஸோ அவங்க அம்மாலாம் கூட வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, பிகாஸ் அவங்களோட பையன் திரும்பிட்டான். मुनिगण खुश थे, राम ने उनकी शिक्षाओं का मान रखा, कभी विरत नहीं हुए. ஸோ அங்கே இருக்கிற முனிவர்கள் எல்லாம் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ராம் வந்து அவங்க எல்லாம் கற்றுக் கொடுத்த நாலேஜையும் வந்து கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணி அவங்க எல்லாரோடையும் மானத்தையும் காப்பாற்றிட்டாரு. அண்ட் ராம் வந்து எப்பயுமே சோர்ந்து போனதில்லை, எப்பயுமே விட்டு கொடுத்ததே இல்லை. भरत ने अयोध्या का राज्य राम को नंदीग्राम में ही लौटा दिया था. ஸோ பரத் வந்து அயோத்தியா நகரியை வந்து ராம் கிட்ட நந்தி கிராமத்திலே கொடுத்துட்டாரு, ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. राजमहल पहुँचे तो मुनि वशिष्ठ ने कहा, कल सुबह राम का राज्याभिषेक होगा. ஸோ ராஜ்மஹல் பேலஸ் வந்த உடனே வந்து அங்கே இருக்கிற முனிவர் வசிஷ்ட் சொன்னார், நாளைக்கு காலையில் வந்து ராமோட ராஜ்யாபிஷேகம் நடக்கும். इसकी तैयारी शत्रुघ्न ने पहले ही कर दी थी. एंड இதோட எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஆல்ரெடி शत्रुघ्न பண்ணி வச்சிருந்தாரு. पूरा नगर सजाया गया था, दीपों से जगमगा रहा था, फूलों से सुवासित था, वाद्य यंत्रों से झंकृत था. पूरे 14 वर्ष बाद. ஸோ ஃபுல் அயோத்தியா நகரியே வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் 14 இயர்ஸ் தான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா விளக்கு அங்கங்கே விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்க. பூவில் டெக்கரேட் பண்ணதுனால அது பூவோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அயோத்தியா நகரி. अगले दिन मुनि वशिष्ठ ने राम का राज तिलक किया. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து முனிவர் வசிஷ்ட் வந்து ராமோட ராஜ் திலக்கம் பண்ணார். ராம் और सीता सोने के रत्न जटित सिंहासन पर बैठे. ராம் அண்ட் சீதா ரெண்டு பேருமே வந்து தங்கத்தில் செஞ்ச சிங்காசனத்தை மேலே உட்காந்தாங்க. அதை வந்து ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில் டெக்கரேட்டும் பண்ணியிருந்தாங்க. लक्ष्मण भरत और शत्रुघ्न उनके पास खड़े थे, हनुमान नीचे बैठ गए. ஸோ லக்ஷ்மண் பரத் அண்ட் சத்ருக்னு வந்து 3 பேருமே அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க. அண்ட் ஹனுமான் வந்து அவங்க கீழே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாரு. माताओं ने आरती उतारी, मंगलाचार हुआ, शुभ गीत गाए गए. ஸோ அம்மா வந்து ஆர்த்தி எடுத்தாங்க அண்ட் ரொம்ப மங்களகரமாக பாட்டை பாடி எல்லாத்தையும் ஆரம்பித்து வச்சாங்க. ராம் ने सीता को एक बहुमूल्य हार दिया. ஸோ ராம் வந்து சீதாவுக்கு வந்து ஒரு ரொம்ப ப்ரெஷஸான ஒரு நெக்லஸ் கிஃப்டாக கொடுத்தாரு. प्रजाजनों को उपहार दिए, अनेक वस्तुएं प्रदान की. ஸோ மக்களுக்கும் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அண்ட் நிறைய திங்ஸும் கொடுத்தாங்க. सीता ने अपने गले का हार उतारा, वे दुविधा में थी किसे दें. ஸோ சீதா வந்து ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கிற நெக்லஸை வந்து கழட்டிட்டு யார்கிட்ட கொடுக்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்க.
துவிதா ராம் நே தூர் கி. ஸோ அந்த கன்ஃபியூஷனை வந்து ராம் தீர்த்து வச்சாரு. என்னென்னா ஜிஸ் பர் தும் சர்வாதிக் பிரசன்ன ஹோ உசே தேதோ. அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து யார் மேலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கியோ, யார் மேலே ரொம்ப பாசமாக இருக்கியோ அவங்கக்கிட்ட வந்து நீ இந்த கிஃப்டை கொடுத்துரு, இந்த நெக்லஸை கொடுத்துரு. सीता ने वह हार हनुमान को भेंट कर दिया भक्ति और पराक्रम के लिए. ஸோ சீதா வந்து அந்த செயினை வந்து ஹனுமான் கிட்ட கிஃப்டாக கொடுத்துட்டாங்க அவரோட பக்தி அண்ட் பராக்கிரமத்துக்காக. कुछ दिन में सारे अतिथि एक एक कर चले गए. விபீஷன் லங்கா லோட்டே. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து எல்லா கெஸ்ட்டும் ஒருத்தரா திரும்பவும் ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. விபீஷனும் வந்து லங்கா போயிட்டாரு. சுக்ரீவ் நே கிஷ்கிந்தா की ओर प्रयाण किया. அண்ட் சுக்ரீவ் அவரோட ஜேர்னி வந்து டுவர்ட்ஸ் கிஷ்கிந்தா கிளம்பிட்டார் அவர். ரிஷி முனி अपने आश्रम चले गए. ரிஷி முனிவர்கள் எல்லாம் கூட வந்து அவங்கவுங்க ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க. ஹனுமான் கஹி நஹி கே ராம் தர்பார் மே ஹி ரஹே. ஸோ ஹனுமான் மட்டும் எங்கேயும் போல, அவர் ராம் கூடவே தான் இருந்தார். ராம் ने लंबे समय तक अयोध्या पर राज किया. ஸோ ராம் வந்து லாங் பீரியட் வரைக்கும் வந்து அயோத்தியாவில் ரூல் பண்ணார். उनके राज्य में किसी को कष्ट नहीं था, सब सुखी थे. அண்ட் அவரோட ரூலிங்கில் வந்து யாருமே கஷ்டப்படல, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. भेदभाव नहीं था, कोई बीमार नहीं पड़ता था. ஸோ எந்த விதமான வந்து பார்ஷியாலிட்டியும் இல்லை. அண்ட் யாருமே வந்து ஹெல்த் வைஸாகவும் வந்து யாருமே உடம்பு சரியில்லாமல் கூட போனதே இல்லை. खेत हरे भरे थे, पेड़ फलों से लदे रहते थे. ஸோ ஃபார்ம்ஸ் எல்லாம் கூட வந்து ரொம்ப க்ரீனாக இருந்தது. அண்ட் எந்த மரத்தை பார்த்தாலும் வந்து அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருந்தது. ராம் நியாயப்பிரிய தே, குணோ கே சாகர் தே. ஸோ ராம் வந்து ஒரு நியாயமான ஒரு பர்சன். அண்ட் அவரோட குவாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கடல் அளவுக்கு வந்து அவ்வளோ குவாலிட்டிஸ் அவர் உள்ள இருக்குது. உன்கா ராஜ்ய ராம் ராஜ்ய தா ஆஜ் தக் ஸ்மிருதியோமே ஹே. ஸோ அவரோட ராஜ்யம் வந்து ராம் ராஜ்யம்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னமும் வந்து அவரோட ரூலிங்கை வந்து எல்லாருமே நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. அண்ட் இன்னமும் எல்லார் மனசுலேயும் ராம் இருக்கார்.